ஓர் 2 நிமிடம் அகவணக்கம் செலுத்துவோமாக. தமிழ் வர்த்தக சம்மேளனம் மற்றும் நாச்சியார் ஈவென்ட்ஸ் அணியினர் இணைந்து நடத்தும் லண்டன் தமிழ் மார்க்கெட் 2015 இந்த ஊடகவியலாளர் சந்திப்பினை முன்னெடுத்து செல்வதற்காக தமிழ் வர்த்தக சம்மேளனத்தின் தலைவர் திருவாசகம் அவர்களையும் தமிழ் வர்த்தக சம்மேளனத்தின் மக்கள் தொடர்பு பொறுப்பாளர் திரு ஜீவாகரன் அவர்களையும் தமிழ் வர்த்தக சம்மேளனம் மற்றும் இந்த நிகழ்வின் ஒருங்கமைப்பாளர் திரு ரட்னம் சுகுணானந்த ராஜா அவர்களையும் நாச்சியார் ஈவென்ட்ஸ் பிரதம நிறைவேற்று பணிப்பாளர் சுப்ரம் சுரேஷ் அவர்களையும் நாச்சியார் ஈவென்ட்ஸ் நிகழ்ச்சி பணிப்பாளர் திரு ஹரன் திரு அவர்களையும் மற்றும் இந்த ஊடக சந்திப்பு நிகழ்வினை முன்னெடுத்து செல்ல ஊடக மோடரேட்டர் SAN ராஜ்குமார் அவர்களையும் இந்த ஊடக சந்திப்பினை முன்னெடுத்து செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி தொடர்பான ஒரு முன்னோட்டத்தை வழங்க இருக்கின்றேன். முக்கியமாக ஒரு 20 நிமிடங்கள் இந்த ஊடகவியலாளர் அந்த சந்திப்பு இடம்பெறும். அதைத் தொடர்ந்து நீங்கள் ஒரு தொடர்புகளை பண்ணுவதற்கு அல்லது கேள்விகளை கேட்க முடியும். இங்கே இருப்பவர்களே கேள்விகள் அந்த ஊடக அறிக்கைகளின் பின்னர் கேட்பது நன்று. அதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும். வணக்கம். முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த நிகழ்வுக்கு நாங்கள் கேட்டது நிமித்தம் வந்ததற்கு. இந்த ட்ரேட் ஷோவை பற்றி சற்று உங்களுக்கு ஒரு சின்னதாக சொல்ல வேண்டுமானால், ட்ரேட் ஷோ செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கனகாலமாக ஒரு விருப்பம் ஒன்று இருந்தது, குறிப்பாக தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கு. அதே நேரம் நாச்சியார் ஈவென்ட் என்ற ஒரு நிறுவனமும் அதே நோக்கத்துடன் தமிழ் மக்களுக்கு நல்ல தமிழ் மக்களின் வியாபாரத்தை மேம்படுத்த ஒருங்கிணைப்பதற்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியை தயாரிக்கணும் எண்ணமும் அவருக்கு ஏற்பட்டது. ஆனால் அவர்களும் ஒரே கால பகுதியிலே ரெண்டையும் அவர்களும் நாங்களும் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் இணைய வேண்டிய ஒரு நிலை ஒன்று ஏற்பட்டது. ஏனென்றால் இணைவதால் தான் பிரமாண்டமாக அதை செய்யலாம் என்ற எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. அந்த நிமித்தம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி அந்த நிகழ்வை ஆரம்பித்து ஹோல் எல்லாம் புக் பண்ணி இருந்தது. அதே நேரம் நாச்சியார் ஈவெண்ட் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி 12ஆம் தேதி என்ற நிகழ்ச்சியையும் அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள். அந்த வகையில் நாங்கள் என்ன நோக்கத்துக்காக நாங்கள் இதை செய்கின்றோம், ஏன் செய்கின்றோம் என்பதை முதற்கண் தமிழ் வர்த்தக சம்மேளனத்தின் தலைவர் திரு திருவாசகம் அவர்கள் உங்களுக்கு வழங்கப்படுத்துவார். அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். நான் ஒரு சிறிய இன்ட்ரடக்ஷன் உண்டு. அது பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் உண்டு வாசிக்க இருக்கிறேன். We will also say a few words in English for people who don't understand Tamil. அனைவருக்கும் வணக்கம். பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தின் சார்பிலும் நாச்சியார் நிகழ்ச்சிகள் நிறுவனத்தின் சார்பிலும் உங்களை வரவேற்கிறோம். இன்று பிரித்தானிய தமிழ் வர்த்தகர்களின் வளர்ச்சியின் மற்றும் ஒரு படிக்கல்லை கடக்கிறோம். தமிழர்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தின் இன்னும் ஒரு மைல்கல் என்று சொல்லலாம். குறுகிய காலத்துக்குள் புலம்பெயர்ந்த தேசங்களில் வியாபார முயற்சிகள் ஊடாக
பொருளாதாரத்தை பெருக்கி உள்ள தமிழ் மக்கள் தனித்தனியாகவே இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற்றுகிறார்கள். இந்த தனிப்பட்ட முயற்சிகளால் இவ்வளவு சாதிக்க முடியுமானால் ஒன்றிணைந்த செயற்பாட்டால் பல மடங்கு பொருளாதார முயற்சியை ஏற்படுத்த முடியும். எமது தாரக மந்திரமான யுனைட் அண்ட் எக்ஸல், ஒன்றுபட்டு உயர்வோம் என்ற தாரக மந்திரத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட எமது பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனம், ஆங்கிலத்தில் பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் கமர்ஸ் என்று அழைக்கப்படும் எமது அமைப்பு, பிரித்தானிய வாழ் தமிழர்கள் வர்த்தகர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கான உதவிகள் ஆலோசனைகள் வழங்குவதும், அதனூடாக பிரித்தானிய வாழ் தமிழர்களின் வர்த்தகம், சந்தைப்படுத்தல், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற பொருளாதார செயற்பாடுகளை வளப்படுத்துவதும் நோக்கம் கொண்டது. இந்த வளப்படுத்தலூடாக தாயகத்தில் இருக்கும் வர்த்தகர்களுக்கும் வர்த்தக முயற்சிகளுக்கும் உதவுவரும் முக்கிய குறிக்கோள்களில் ஒன்று. இதன் மூன்றாவது படியாக நாம் மற்றும் எமது பிரிட்டிஷ் சேம்பர் ஆஃப் கமர்ஸ் மற்றும் ஐரோப்பாவில் உள்ள, தமிழ்நாட்டில் உள்ள, தென்னாப்பிரிக்காவில் உள்ள, மலேசியாவில் உள்ள, மொரிஷியஸ் மற்றும் அமெரிக்கா போன்ற தேசங்களில் இருக்கும் தமிழர் வர்த்தக சம்மேளனங்கள் மற்ற வர்த்தக சம்மேளனங்கள் கூட இணைப்பை ஏற்படுத்தி எமது வர்த்தகர்களுக்கு மேலும் வாய்ப்புகளை உண்டாக்குவோம் என்பது எமது ஆவா. பிரித்தானியாவில் புலம்பெயர் சமூகங்கள் ஒன்றுபட்ட வர்த்தக பொருளாதார முயற்சிகள் ஊடாக எப்படி பலமான சமூக பொருளாதார கட்டமைப்புகளை மாறியதோ அதே போலவும் எமது சமுதாயமும் உருவாக வேண்டும் என்பது எமது எல்லாரது விருப்பம். இதன் ஒரு படியாகவே இந்த வர்த்தக கண்காட்சியையும், அதாவது இந்த ட்ரேட் ஷோவை, இந்த கொண்டாட்டத்தையும் நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். இன்றைக்கு 5 வருடங்களுக்கு முன்னர் பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் உருவாக்கப்பட்டது. இந்த 5 வருட கால பயணத்தில் பல தடை கற்களை கடந்து வருவதற்கு எமது வர்த்தகர்களை எமக்கு பல வர்த்தகர்கள் எமக்கு உதவிகள் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த 5 வருடங்களாக அவர்கள் எல்லாருக்கும் எமது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில் யாவரையும் இணைக்கும் நல்நோக்கத்தில் ஆரம்ப உறுப்பு உரிமையை இலவசமாகவே நாம் வழங்குகின்றோம். அதாவது மெம்பர்ஷிப் ஃபீஸ் இல்லாமைக்கு நாங்கள் இப்பொழுது புது மெம்பர்ஸை இணைத்து கொண்டிருக்கிறோம். இதுவரை பிரித்தானியாவில் பல பாகங்களுக்கும் சென்று, முக்கியமாக லண்டனில் உதவி ஆலோசனை செயற்பாடுகளை செய்திருக்கிறோம். தேங்க்யூ. இந்த இடத்திலே நமது அனுசரணையாளர்களை பற்றி சில வார்த்தைகள் கூற விரும்புகின்றேன். லண்டன் தமிழ் மார்க்கெட் ஒஃபிஷியல் பார்ட்னராக லிபரா நிறுவனமும் மற்றும் ஸ்பான்சராக ப்ளூ ஓஷன், ஒஃபிஷியல் இவென்ட் கிரியேட்டர்ஸாக அபி ஃபுட்ஸ், ரைசிங் சன்ஸ் மற்றும் கோ ஸ்பான்சராக பிஸ் ரூட்ஸ், கால்டன் லெஷர், கார்டெக் கிராஃபிக்ஸ் ஆன நிறுவனங்கள் இங்கே பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அசோசியேட் பார்ட்னர்ஸாக அல்ஃபா டெலிகாம், வணக்கம் லண்டன், சாலை டிவி, வெற்றி வானொலி, சிவசக்தி, அக்கவுண்டன்சி குரூப் போன்ற நிறுவனங்களும் எங்களுக்கு உதவிகளை அளித்திருக்கின்றார்கள். இப்போ இந்த இடத்திலே அடுத்ததாக நாச்சியார் ஈவென்ட்ஸை பற்றி நாச்சியார் ஈவென்ட்ஸின் நிறைவேற்று பணிப்பாளர் உங்களுக்கு ஒரு அறிக்கையை தருவார். அனைவருக்கும் வணக்கம். நாச்சியார் ஈவென்ட்ஸ் என்ற நிறுவனத்தினாலே நாங்கள் இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட் வர்த்தக திருவிழாவாக ஒன்றும் செய்த நாங்கள் இந்த ஆண்டுக்கு எங்களுடைய கடந்த காலங்களில் பல தமிழர்களுடைய நிகழ்வுகளுக்கு ஆதரவு வழங்கியதுடன் பல நிகழ்வுகளை நாங்கள் ஒருங்கிணைத்து நடத்தியிருந்தோம். குறிப்பாக கடந்த வருடத்தில் உலகத்தமிழ் குறும்பட விழாவை வெற்றி வானொலி, வணக்கம் லண்டன் மற்றும் கிளவுட் மீடியா ஆகியோருடன் சேர்ந்து நாங்கள் நாச்சியார் ஈவென்ட்ஸ் என்ற பெயர் இல்லாமல் வணக்கம் லண்டன் என்ற பெயரில் நாங்கள் நடத்தியிருந்தோம்.
அது இந்த வெற்றிகரமாக நடைபெற்ற அந்த விழாவை தொடர்ந்து இந்த ஆண்டு இந்த வர்த்தக கண்காட்சியை ஒழுங்கு செய்திருந்தோம். அதுக்கு 2 காரணங்களை சொல்ல வேண்டும். ஒன்று, எங்களுடைய எல்லா தமிழர்களுடைய நிகழ்வுகளும் நாங்கள் நடாத்துவதற்கு உறுதுணையாக இருப்பது வர்த்தகர்கள். அதாவது இலங்கை லண்டனில் புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்கள் வர்த்தக நடவடிக்கை மூலம் அவர்களுடைய ஆதரவினால் நடத்துகின்ற எல்லா நிகழ்வுகளையும் நடத்தி கொண்டிருப்போம் நிறைய பேர். ஆனால் அவர்களுக்காக நாங்கள் இதுவரைக்கும் என்ன செய்தோம் என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்தபோது அவர்களை நாங்கள் ஒரு கண்காட்சியாக அழைத்து வர்த்தகர்களையும் அழைத்து அங்கே எங்களுடைய மக்களை புலம்பெயர்ந்த குறிப்பாக லண்டனை சேர்ந்த மக்களை நாங்கள் பெருமளவு வர பண்ணி நாங்கள் அவர்களுடைய வர்த்தக பலத்தை நாங்கள் காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த வர்த்தக கண்காட்சியை நடத்த வேண்டும் என்று உருவாகின்றது. அடுத்த காரணம், புலம்பெயர்ந்த தேசத்தில் எங்களுடைய இருப்பை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய கலை கலாச்சாரம், தமிழுடைய பண்பாடு, எங்களுடைய பொருளாதார அபிவிருத்தி என்பவற்றை நாங்கள் நிலைநிறுத்த வேண்டும். அந்த ஒரு பொருளாதார கட்டுமானத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு வடிவமாகவும் நாங்கள் இந்த கண்காட்சியை நாங்கள் உபயோகிக்கலாம் என்ற ஒரு நோக்கம் எங்களுக்கு இருந்தது. இந்த 2 நோக்கம்தான் நாச்சியார் இவெண்ட்ஸை பொறுத்தவரையில் நாங்கள் ஏன் இதை நடத்த வேண்டும் என்ற நோக்கம் நமக்கு இருந்தது. அத்துடன் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு நமக்கு முன்னர் பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நிர்வாகிகள் சொன்னது போன்று அவர்களும் ஒழுங்கு செய்திருந்தார்கள், நாங்களும் ஒழுங்கு செய்திருந்தோம். இரு நிறுவனத்தாலும் 2 வெவ்வேறு திகதிகளில், அதுவும் குறிப்பாக ஒரே மாதத்தில் நடத்துவது பார்க்க இருவரும் சேர்ந்து ஒன்றாக நாங்கள் அதை சிறந்த முறையில் பயனுள்ளதாக நடத்தினால் நிச்சயம் எங்களுக்கு ஒரு வெற்றிகரமாக நடத்தலாம். இதன் மூலம் ஒரு பலனையும் எங்களுடைய வர்த்தகர்களுக்கு கொடுக்கலாம் என்ற ஒரு நோக்கம். அதைவிட நாங்கள் தனித்தனியாக நடத்துவதுடன் சேர்ந்து நடத்துவதனால் பலமாக நடத்தலாம் என்ற ஒரு முன்மாதிரியாகவும் நாங்கள் இருக்கலாம் என்றதற்காக நாங்கள் சேர்ந்து நடத்தியிருந்தோம். ஆகவே அந்த கண்ணோட்டத்தில் நாங்கள் இருவரும் பேசி கதைத்து இப்பொழுது ஒன்றாக மிக பிரம்மாண்டமாக நேர்த்தியாக நடத்துவதற்கு வந்திருக்கின்றோம். நன்றி. ஏற்கனவே 2 அமைப்புகள் சார்பில் இருந்து கூறிய ஒரே விடயம் ஒன்றுபட்டு உயர்வோம் என்ற அந்த தாரக மந்திரத்துடன் பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாச்சியார் இவெண்ட்ஸ் மற்றும் பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் 2ம் இணைந்து இந்த ஒன்றுபட்டு உயர்வோம் என்ற ஒரு எடுத்துக்காட்டாக இங்கே நடத்தி இருக்கின்றார்கள். முக்கியமாக ஊடக நண்பர்கள் இந்த விடயத்தை கண்டுகொள்ள வேண்டும். ஏனென்றால் பல அமைப்புகள், பல நிகழ்ச்சிகள் போட்டியாக நடைபெறும் அந்த இடத்திலே ஒரு எடுத்துக்காட்டாக இதை ஒற்றுமையாக நடத்தலாம், ஒரே நிகழ்ச்சியாக நடத்தலாம் என்ற ஒரு உதாரணத்தை காட்டியிருக்கின்றார்கள். நீங்கள் விளம்பரங்களாக இல்லாவிட்டாலும் கூட ஒரு 10 எழுத்தாக இதை போட வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன், ஒரு ஊடகவியலாளர் என்ற முறையிலே. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி தொடர்பாக நிகழ்ச்சியின் ஒவ்வொரு அங்கங்களும் அங்கே என்னென்ன நடக்கப் போகின்றன என்ற விரிவாக்கங்கள் மற்றும் அங்கே யார் வருவார்கள் போன்ற விடயங்களை சுருக்கமாக திரு கரண் அவர்கள் தருவார். எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து 2 நாள் ஈவெண்ட்ஸ். அது டோட்டலாக 8 hours ஒரு நாளில் இருக்குது. நாங்கள் 2 hours ஸ்லாட்ஸாக பிரிச்சிருக்கிறோம். முதலாவது ஸ்லாட்ஸில் வந்து கிட்ஸை நாங்கள் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி நாங்கள் செய்கிறோம். 2வது இதில் வந்து வெரைட்டி ஷோஸ் மாதிரி அடல்ட்ஸையும் மிக்சராக செய்ய போகிறோம். 3வது இதில் வந்து கொஞ்சம் ட்ராமா சேர்ந்த மாதிரி செய்ய போகிறோம். அப்புறம் 4வது ஈவெண்ட் வந்து 4 to 6 வரைக்கும் நாங்கள் அது கெஸ்ட்டை செய்ய போகிறோம், கெஸ்ட்டை கொண்டு வர போகிறோம், அந்த ஈவெண்ட் மாதிரி செய்ய போகிறோம். அப்புறம் நைட்ஸில் ஒரு வெரைட்டி ஷோ மாதிரி செய்ய போகிறோம். அந்த முதலாவது அந்த கிட்ஸுன்ற இதில் வந்து நாங்கள் கிட்ஸுக்கு ஃப்ரீ கிட் மீல்ஸ், மேஜிக் ஷோ, ஃபேஸ் பெயிண்டிங், அப்படியே கொஞ்சம் வித்தியாசமான இதுகளை கொடுத்து கிட்ஸுகளை வர பண்ணி, அதே மாதிரி வெரைட்டி ஷோஸ்கள் அடல்ட்ஸ் என்டர்டெயின் பண்ணுற மாதிரியும், மற்றது கெஸ்ட்டை வர்ற மாதிரியும், மற்றது எக்ஸிபிட்ஸ் பண்ணுறவைக்கு ஒரு ரெக்கக்னிஷன்ஸ் அவார்ட்ஸ் மாதிரியாக கொடுக்குற மாதிரியும் நாங்கள் இந்த 2 டே இதையும் நாங்கள் செய்திருக்கிறோம். மற்றது இதில் இன்னொன்று என்னென்னு நாங்கள் இந்த செமினார்ஸ் ஹோஸ்ட் செய்கிறோம், ஃப்ரீ செமினார்ஸ் மாதிரி. அந்த ஃப்ரீ செமினார்ஸில் வந்து நல்ல அட்வைசர்ஸ் வந்து செய்ய போகிறோம், பிஸ்னஸ் பிளானிங், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் பற்றியும். அதுகளுக்கு கன பேர் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணுறீங்க, கன பேர் எல்லாம் நல்லா செய்கிறீங்க. நீ ஒரு டிபேட் ஒன்று செய்கிறோம், எல்டர்ஸ் லைஃப் அண்ட் சர்க்கிள் உண்டு. அது ஒரு நல்ல ஒரு இது வந்து
ப்ராபப்ளி நீங்கள் எல்லாரும் அதற்கு வந்து வந்தீங்கள் என்றால் அது ஒரு நல்ல ஒரு இதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். நன்றி. இந்த இடத்திலே நான் மீண்டும் ஒரு முறை இப்போ புதிய வந்தவர்களுக்கு அனுசரணையாளர்கள் பற்றிய ஒரு குறிப்பை கூறிவிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம். ஒஃபிஷியல் பார்ட்னர்ஸாக லிபரா, ஸ்பான்சர்ஸ் ப்ளூ ஓஷன் மற்றும் ஒஃபிஷியல் இவெண்ட் கேட்டரர்ஸாக அபி ஃபுட்ஸ், ரைசிங் சன், பிஸ் ரூட்ஸ் கோ ஸ்பான்சராக கார்ல்டன் லெஷர் மற்றும் கார்டெக் கிராஃபிக்ஸ், அசோசியேட் பார்ட்னர்ஸாக அல்ஃபா டெலிகாம், வணக்கம் லண்டன், சாலை டிவி, வெற்றி வானொலி, சிவசக்தி அக்கவுண்டன்சி குரூப். இங்கே முக்கியமாக இந்த நிகழ்ச்சிகள் ஒரு திருவிழாவாக, அதாவது தமிழர் வர்த்தகர்களின் வெற்றியை கொண்டாடும் முகமாக இங்கே நடைபெற இருக்கின்றது. ஆகவே இதன் விளக்கங்களை நீங்கள் கேள்விக்கூடாக பெற்றுக்கொள்ளலாம். இதில் விளக்கங்கள் வேணுமாக இருந்தால். இறுதியாக இங்கே ஊடகங்களிடமிருந்து என்னத்தை எதிர்பார்க்கின்றோம் என்ற விடயத்தை திரு ஜீவாகரன் அவர்கள் உங்களுக்கு தருவார். நன்றி ராஜ்குமார். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் அடிப்படை கொள்கை அளவிலையும் நிகழ்ச்சியின் 2 நாளும் என்ன நடக்க இருக்கின்றதையும் இங்கே கேட்டிருக்கிறீர்கள். நான் உங்களிடம் ஒரு உண்மையாக ஒரு வேண்டுகோளை முன்வைக்க அதற்காகத்தான் அதுதான் என்னுடைய கடமையாக இங்கே இருக்கிறது. என்னவென்றால், நாங்கள் இந்த நிகழ்ச்சி நன்றி நடக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஏராளமான மக்கள் அங்கே வர வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த மக்களை அங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பாக நான் வைக்க முன்படுகிறேன். ஏனென்றால் நாங்கள் இப்போ வரப்புயிர் ஒரு சமுதாயத்தை வளர்க்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு தூண்கள் வேணும். வரப்புயர் என்று சொல்வார்கள் என்றால் நடுவில் இருக்கிற நெல்லை வளர்க்க வேண்டும் என்றால் 4 பக்க வரப்பும் உயரமாக இருக்க வேண்டும் என்று. அந்த 4 பக்க வரப்பிலே ஒரு முக்கியமான வரம்பு ஊடகம். அந்த சமுதாயத்துக்கு ஒரு விஷயத்தை கொண்டு செல்லும் ஊடகம். அதே போல தொண்டு நிறுவனங்கள், மற்றது வியாபாரங்கள், அதாவது வர்த்தகர்கள், 4வது அரசியல் என்று சொல்லலாம். அப்போ இதிலே நாங்கள் வர்த்தகர்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது, சமுதாயம் சப்போர்ட் பண்ணுறது தான் நாங்கள் செய்கிற இந்த ஈவெண்ட். அதே மாதிரி ஊடகவியலாளர்கள் இதை நாங்கள் நீங்கள் என்றது இல்லாமல், அதாவது தமிழ் சேம்பர் ஆஃப் கொமர்ஸும் நாச்சியார் ஈவெண்ட்டும் ஒரு பக்கம், மக்கள் இன்னொரு பக்கம், ஊடகவியலாளர்கள் இன்னொரு பக்கம் என்று இல்லாமல் நாங்கள் எல்லாரும் ஒன்றுதான் இந்த நிகழ்ச்சியை எல்லாருமாக சேர்ந்து முன்னெடுப்போம், சேர்ந்து நிறைவேற்றுவோம், சேர்ந்து வெற்றியடைய செய்வோம் என்ற ஒரு அணுகுமுறையோடு எங்களை உங்கள் நண்பர்களாக தோழர்களாக வைத்து இந்த நிகழ்ச்சியை வெற்றியடை செய்து தாருங்கள் என்ற வேண்டுகோளை இதில் ஒரு இந்த விடயங்களை சுருக்கமாக கூறிவிட்டு கேள்விகளுக்கு போவோம். அப்போ இந்த நிகழ்வுகள் 11-12ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கின்றது. ஏற்கனவே இங்கே 2 அமைப்பை சார்ந்தும் பேசிய பேச்சுக்களில் கூறியிருந்தார்கள். தனித்தனியாக ஆரம்பித்தோம். அதிலே ஆரம்பிக்கும் போது அது எப்படி ஒருங்கமைக்கப்பட்டது. இப்போ இதை ஒரு ஊடகவியலாளராக பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் இதை ஒரு நிகழ்ச்சிகளை ஒழுங்கு அமைக்கும் ஒரு அமைப்பாக இருக்கும். நாச்சியார் ஈவெண்ட்ஸ் அதை முன்னெடுத்த போதிலும் அதே நேரத்தில் தமிழ் வர்த்தக சம்மேளனம் அதை செய்திருக்கின்றார்கள் என்ற போது அதன் நிறைவேற்று பணிப்பாளர் சுரேஷ் அவர்கள் அன்று நான் ஊடகத்தில் கேட்டேன். அவர் கூறியிருந்தார், இதை தொடர்ச்சியாக தமிழ் சேம்பர் ஆஃப் கொமர்ஸ் செய்ய வேண்டிய ஒரு நிகழ்ச்சி, நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கின்றோம். அப்படியான ஒரு விட்டுக்கொடுப்பு மனப்பான்மை என்பது பாராட்டத்தக்க ஒரு விடயம். அதே நேரத்தில் இது தொடர்ச்சியாக நடைபெறும் போது இதில் எந்தவித வர்த்தக நோக்கங்களும் இல்லை என்பதற்கு ஒரு உதாரணமாக இதிலே நுழைவுச்சீட்டு ஆக பெறப்படும் அந்த 2 பவுண்ட்கள் அது நல்ல காரியங்களுக்காகத்தான் கொடுக்கப்பட இருக்கின்றன. அதை யாரும் எடுக்கவில்லை. அந்த முழுமையான அந்த நுழைவுச்சீட்டு அதிலே வரும் வருமானம் அனைத்தும் நல்ல காரியங்களுக்காக கொடுக்கப்பட இருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கான முழு செலவுகளும்
அந்த செலவுகள் தான் அந்த வர்த்தகர்கள் தாங்கி நிற்கின்றார்கள். அதே நேரத்தில் அந்த வர்த்தகர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியை மட்டுமல்லாது எமது கலைஞர்கள் எமது கலைகளை வளர்ப்பதற்கும் உதவி செய்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட இங்கே பல கலைஞர்கள், தாயக கலைஞர்கள் பலரை அங்கே ஊக்குவிக்கப்படுகின்றது. அவர்கள் இங்கே அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள், பல ஊடகங்கள். ஆகவே இது ஒரு முழுமையான ஒரு சமூக முயற்சியாக நடைபெறுகின்றது. ஆகவே இது தொடர்பாக கேள்விகள் ஏதும் இருக்குமாக இருந்தால் குறுகியதாக நீங்கள் கேட்டால் 2-3 கேள்விகளை ஒன்றாக எடுத்து யாரிடமிருந்து அதை பதில் கொடுக்கக்கூடிய ஒரு முறையை நடாத்தக்கூடியதாக இருக்கும். தயவு செய்து அந்த முறைக்கு என்னுடன் ஒத்துழைக்குமாறு தாழ்மையாக கேட்டுக்கொண்டு உங்களுடன் கேள்விகளுக்கு விடுகின்றோம். மக்களை வர பண்ணுறதுக்கு நாங்களும் ஒத்துழைக்கிறோம். சாரி, இப்போ நீங்கள் ஆர்கனைசர்ஸ் உண்மையாக இப்போ நாங்கள் வந்து எக்ஸிபிட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் என்ன விதத்தில் எங்களுக்கு உதவியாக இருக்க போகிறீங்க எங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்ணுறது? இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் வச்சுக்கிறீங்களா? இப்போ சில 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 இதுகளுக்கு போனால், சில எக்ஸிபிஷன்ஸுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே தெரியும். இப்போ வேண்டுகோளை வைக்கிறேன், அதை நாங்கள் சனிக்கிழமை ப்ரொமோட் பண்ணோம்னு சொல்லி சொன்னால், விளம்பரப்படுத்தணும்னு சொல்லி சொன்னால், சனிக்கிழமை மத்தியானம் பின்னேரமும் ஞாயிற்றுக்கிழமையும் மேலும் பெரும்பாலான மக்கள் அந்த சனிக்கிழமை ப்ரோக்ராமை பார்த்துட்டு வரக்கூடியதாக இருக்கும். அப்போ அதுக்கு ஏற்கனவே கதைச்சிருக்கிறோம் எங்களோட நாங்கள் செய்து வந்திருக்கிற ஊடகங்களோட. அதே நேரம் நீங்களும் இங்கே இருக்கிற மற்ற ஆன்லைன் மீடியாஸும் எல்லாருமே அதை அந்த சாட்டர்டே ப்ரோக்ராமையும் ப்ரொமோட் பண்ணி தாங்க. ஸோ வாடிக்கையாளரை வச்சு கொண்டு தான் இருப்பினோம். அப்போ அது இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் வரத வழியை நாங்கள் எதிர்பார்க்குற கிட்டத்தட்ட 5000 7,000 மக்கள் எதிர்பார்க்குறோம். அவையின் மத்திய அவைக்கு எல்லாம் சென்றடையும். அந்த நோக்கம் தான் அவையை வளர்த்து விட வேண்டும் என்றும், மற்றது தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸின் நோக்கம் எந்த ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு இதுவும் ஒரு சேல் செய்கிற ஒரு விற்பனை செய்கிற தளம் இல்லை. அப்போ சில நேரம் அந்த நேம் வந்து லண்டன் தமிழ் மார்க்கெட் ஒரு வித்தியாசமான ஒரு 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 இதை கொடுத்துருக்கும் இல்லாமல், ஆனால் இந்த செயற்பாடு உண்மையில் எங்கள் தமிழ் மக்களுக்கு வியாபாரத்தை ஊக்குவிப்பதான் நோக்கம். அதோட இந்த ஃபங்க்ஷன் B2B B2C என்னடா இந்த பிஸ்னஸ் செய்கிற வாரவை இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பிரிண்டர் பெறாங்க வந்தால் இன்னொரு கம்பெனிக்கு ஒரு சொலிசிட்டர் ஃபர்முக்கு பிரிண்டிங் தேவை உண்மையில். அப்போ அப்ரோச் பண்ணுறதால டிஸ்கவுண்ட்டில் அவர் செய்வார் அந்த பிஸ்னஸ். அதே நேரத்தில் அந்த பிரிண்டர் அந்த சொலிசிட்டரை அப்ரோச் பண்ணுவார், தன் ஒரு ஒரு தனக்கு ஒரு சொலிசிட்டரா. இது ஒரு நெட்வொர்க்கிங் மாதிரி மாமி. ஏனென்றால் இது எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் முடிக்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே ஒரு அரை மணித்தியாலத்துக்குள் இதை நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். ஆகவே இங்கே வந்த அனைவருக்கும் இந்த 2 அமைப்பு சார்பிலும் மற்றும் ஒட்டுமொத்த இந்த நிறுவனங்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். தரவாராயனும் நன்மொழியே நம் பொன்மொழியா போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியா செம்மொழியான தமிழ் மொழியா ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்து கூறும் ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்து கூறும் தொல்காப்புகள் தொல்காப்பியமும்
ஒப்பற்ற குரல் கூறும் உயர் பண்பாடு ஒலிக்கின்ற சிலம்பும் மேகலையும்